இந்த நிக்கிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போ வந்து அவங்கள பத்தி நிறைய செய்திகள்லாம் வந்துருக்கு. அரசு அதிகாரி, அரசு பணியாளர்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் அவங்க மேல இருக்கிற பட்சத்தில் எப்படி அரசு வேலை கிடைச்சுன்ற மாதிரி சில கேள்விகள் கேட்கறாங்க. அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? அவங்க வந்து டாக்டரேட் முடிச்ச, அதாவது மெடிக்கல் கிடையாது, பிஹெச்டி ஸ்காலர், பிஹெச்டி முடிச்சவங்க. அந்த கத்துக்குத்த குருவே கவுத்தி விட்டு போயிட்டாங்கன்னு அவர் குழம்பிக்கிறாங்க. 10 லட்சம் சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க, மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. அஜித்குமார் சாவி வாங்கினாரு, பாஸ் பண்ணான்ற மாதிரி செய்தி வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா அவங்க இடைப்பட்ட நேரத்தில் கோயில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள்கிட்ட சாவி கொடுத்ததாகவும், பூசாரி கிட்ட சாவி நிறைய பேர் கை கட்டுறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியது போலீஸ், அதை முறையா விசாரிக்கணும். இது எல்லாம் ஊரே சொல்லுது இந்த பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி உலகத்துக்கே தெரியும் அந்த பையன் வந்து அஃபெண்டரே கிடையாது. அவன் நேர்மையாக ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு 10,000 ரூபாய் சம்பளத்தில் வாழணும்னு நினைக்கிறோம். அவனை கூட்டு வந்து நீங்கள் முதல்ல எப்படி பார்க்கணும், காவல்துறை ஒருத்தனை விசாரிக்குதுன்னா, இப்போ ஒரு கல்லூரியில் படிக்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம எதிர்காலம் கட்டக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி. பெரிய குற்றம் தான் பண்ணுவாங்க, சின்ன குற்றம் ஏதாவது இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு இளைஞர் பிடிக்கிறீங்க வச்சு விசாரிக்கும் போது விசாரிப்பாங்க, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டு, என்ன சொல்லி. இந்த விவகாரத்தில் வந்து அரசும் சரி, காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. தனிப்படைகள் வந்து கலைஞர் இன்னைக்கு தான் கொடுத்தாங்களா? 2 நாளாச்சு. 2 நாளுக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்களா? இல்லையா சார்? இவ்வளோ நாளைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிலாம் கிடையவே கிடையாது. வழிகாட்டு முறைகள்லாம் வழக்கம் போல அதை எடுத்து மறுபடியும் படிச்சு எங்கப்பா அது அந்த வழிகாட்டு முறைகள் எடுப்பா. இந்த வழக்கு தமிழக அரசு நீதிமன்றம் சொன்னபடி 24 லாக்அப் டெத்துன்னு நீதிமன்றம் பதிவு பண்ணிருக்காங்க. அதிலெல்லாம் எனக்கு என்னன்னு கடந்து வந்துட்டு முதல்வரே ஃபோன் பண்ணி சாரி கேட்குற அளவுக்கு இருக்குதுன்னா 2 காரணம். 1 தேர்தல் நேரம், 2 இந்த வழக்குடைய தன்மை எல்லா லாக்அப் டெத்தோட முற்றிலும் மறுப்பு. பையன் மேலே என்ன கோபமோ தெரியல, அந்த வக்கீல் சொன்னார் 500 ரூபா பேரம் பேசினால அந்த கோபத்தில் கொடுத்தாங்க. உண்மையிலேயே உங்கள் நகை கூட காணா போயிருக்கலாம், வேறு யாரும் கூட எடுத்துருக்கலாம். ஸ்கேன் போகிற இடத்துல போகலான்றாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் போகணுன்றாங்க. எங்கேயா மிஸ் ஆகிருக்கலாம் ஏதோ ஒன்று. அதெல்லாம் அப்படின்னா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு பொறுப்பு. ஆனால் அங்கே இல்லையே, அவருக்கு மேலேருந்து வருது இந்த மாதிரி அவனை கூப்பிட்டு உட்கார வை, டீம் அனுப்புகிறேன், அவன்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு. அப்போ கோர்ட்டு கேட்குது, யார் 5 பேர் கண்ணன் தலைமையில், அவருக்கு யார் ஆர்டர் போட்டு, ஐயா அவருக்கு யார் ஐயா, அந்த ஐயா யார், எல்லா கால் ரெக்கார்டும் பிடிஆரும் 8ஆம் தேதி சப்மிட் பண்ணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ச்சியாக சிவகங்கை இந்த வாலிபர் அஜித்குமாரோடைய மரணத்துக்கு பின்னாடி அந்த குடும்பத்துக்கு நிதியுதவி, அதே போல் வேலை வாய்ப்புலாம் கொடுத்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான என்னென்ன வேலையோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் விமர்சனத்தையும் சந்திச்சிருக்கு, இன்னொரு பக்கம் சரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஏதோ பண்ணுறாங்கன்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸாக பார்க்கும்போது இந்த நிக்கிதாங்கிறவங்க நேற்று தலைமறைவாயிட்டு தான் செய்தி வந்தது. கூடுதலாக அந்த இந்த வீடியோ எடுத்த நபர் வந்து என் உயிருக்கு அச்சுறுத்தல்ன்ற மாதிரி ஒரு செய்தி இருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வினுடைய இந்த இறுதி கட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? காவல்துறை அணுகுமுறை, அரசினுடைய அணுகுமுறை என்னவா இருக்கு சார்? காவல்துறை அணுகுமுறை இப்போ கூட ஏதோ ஒரு ஸ்டேஷனில் புகார் கொடுக்க போனவரே அடிச்சாங்கன்ற மாதிரி போரூர் ஸ்டேஷனில் ஓடிட்டு இருக்குது. நேற்று ஒருத்தரை தேடி போய் அவன் கிடைக்கலன்னொன்னா அவன் தம்பி 17 வயசு பையனை கூட்டு போய் அடிச்சுதான் ஒரு தகவல். நேற்று தான் அந்த எஸ்பி ஒரு இடத்துல போராட்டம் நடத்துனவங்கள அப்புறம் வேறு மாதிரி அவரும் பகிரங்கமாக மிரட்டுறதை பார்க்குறோம். அதனால் என்னென்னா போலீஸுன்றது போலீஸ் தான். அது அந்த காலத்து பிரிட்டிஷ் நடைமுறை. அந்த இதுன்றது செல்வாக்குள்ளவர்களுக்கு பணிவது, மற்றவர்களுக்கு அந்த வேலையை காட்டுறதுன்னு, அந்த அடிப்படையில் தான் இந்த இது நடந்திருக்கு. இன்னொன்று பாருங்கள், இந்த வழக்கு தமிழக அரசு நீதிமன்றம் சொன்னபடி 24 லாக்அப் டெத்துன்னு நீதிமன்றம் பதிவு பண்ணுது. அதிலெல்லாம் எனக்கு என்னன்னு கடந்து வந்துட்டு முதல்வரே ஃபோன் பண்ணி சாரி கேட்குற அளவுக்கு இருக்குதுன்னா 2 காரணம். 1 தேர்தல் நேரம், 2 இந்த வழக்குடைய தன்மை எல்லா லாக்அப் டெத்தோட முற்றிலும் மாறுபட்டது. இது லாக்அப் டெத்தே கிடையாது, கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. போலீஸ் என்கொயரியில் செத்து போயிட்டாரு, அவ்வளோதான். அப்படி வச்சுக்கலாமா? அது முறை, அதாவது அனுமதி பெறாத ஒரு என்கொயரியில் செத்து போயிருக்கு. அப்போ அதை தான் சொல்ல வரேன். சட்டத்துக்கு முற்றிலும் விரோதமாக, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு விரோதமாக ஒரு விஷயம் என்ன, அது இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒருத்தரை புகார் வாங்கினா அது எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி விசாரித்து அதில்
சிஎஸ்ஆர் போடுறாங்க வச்சுக்கோங்க, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணையில் உண்மை இருந்தால் எஃப்ஐஆர் போட்டுட்டு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே இது நடக்கணும், இல்லையா வெளியே விடணும். இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படலை. இன்னொன்று, புகார் கொடுத்தவங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துட்டேன்னு இப்போ சொல்கிறாங்க. அப்படி கொடுத்துட்டா அந்த ஸ்டேஷன் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த ஸ்டேஷனில் கிரைம் டிபார்ட்மெண்ட்டு தனியாக இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஸ்பெக்டரோ இல்லை சின்ன ஸ்டேஷனாக இருந்தால் எஸ்ஐயோ கூப்பிட்டு அவனை விசாரித்து பண்ணணும். உள்ளூருன்றதுனால உள்ளூர் போலீஸாருக்கு தெரியும் இந்த பையன் யார் என்னன்னு ஈஸியாக தெரியும். ஐஎஸ் இஎஸ் எல்லாம் சார் அவன் பாவம் சார், அவன் சுற்றி நிற்கிற பையன் ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு இது அம்மா பெருசாக இது கிடையாது சார்னா அப்போ என்ன ஆகும்னா அதுக்கேற்ற மாதிரி விசாரிப்பாங்க. சொல்லு உண்மையை சொல்லு இதுனா ஒரு கட்டத்து மேலே தெரிஞ்சிடும் சரி பையன் எடுக்கலை அப்படின்றது. ஏன்னா இவ்வளோ அடிக்கு பிறகு நான் எடுக்கலைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் உண்மையிலேயே எடுத்துருக்க மாட்டான். எடுத்தால் தானே கொடுப்பாங்க. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு 3 நாட்டு போலீஸு போய் இந்த குற்றம் சம்பந்தமாக ஒரு விசாரணை ட்ரைனிங் போவாங்க. அதில் ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியாவில் வந்து என்ன செஞ்சிட்டாங்களாம், தமிழ்நாடு போலீஸை போங்கன்ற மாதிரி. அப்போ ரஷ்யா போலீஸ் போய் ஒரு குற்றவாளியை பிடிக்கணும், காட்டுக்குள்ளே இருக்கிறான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனால் தேடிட்டு பார்த்துட்டு வந்துடுறாங்க, இல்லை அமெரிக்கன் இது போகிறாங்க, இல்லை ஸ்காட்லாண்டு போகுது தேடுறாங்க, இல்லை நம்ம இந்தியன் போலீஸ் உள்ளே போய் தேடுறாங்க வரவே இல்லை. இவங்க வெளியிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க, என்னடா போய் 2 hour ஆச்சு இன்னும் வரவே இல்லை. அப்போ குற்றவாளியை ரொம்ப தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க போல் அப்படின்னு. உள்ளே போனால் ஒரு கரடியை பிடிச்சி நீ தான் ஒத்துக்கன்னு அடிச்சுன்னுக்கிறாங்க, நீ தான் அந்த மனுஷன் ஒத்துக்கணும். அந்த மாதிரி குற்றம் நடக்குது இருக்குது இல்லையோ நீ தான் எடுத்தேன்னு ஒத்துக்கணும். அந்த பையன் எங்கே போவான்? இப்போ பாருங்கள், நீங்கள் கேட்டீங்க அந்த கேட்ஸுடைய அப்டேட் என்ன, அந்த அம்மா நகையை காணும்னு சொன்னாங்கல்ல, தைரியமா இன்னார் தான் எதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? வண்டியில் இருந்தது, அங்கே இருந்தது, இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, என் வண்டி அங்கே எடுத்தாங்க, இங்கே கொண்டு வந்து விட்டாங்க, இங்கே ஒருத்தர் வந்தார், ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டேன், சாவி இங்கே இருந்தது, சாவி அங்கே இருந்தது, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இப்போ அந்த நகை காணா போனது உண்மையா இல்லையா, இல்லை அந்த நகையுடைய உண்மையான குற்றவாளி யார்? இல்லை, இன்னைக்கு ஒரு முன்னணி நிறுவனத்தில் 20 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க செய்தி நிறுவனத்தில். வண்டி சாவி கொடுக்குற நம்ம செய்திக்கு பார்த்த வரைக்கும் அஜித்குமார் சாவி வாங்கினாரு பார்க் பண்ணான்ற மாதிரி செய்தி வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா அவங்க இடைப்பட்ட நேரத்தில் கோயில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள்கிட்ட சாவி கொடுத்ததாகவும் பூசாரி கிட்ட சாவி நிறைய பேர் கை கட்டுறாங்க அவங்க. அப்போ இது எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியது போலீஸ், அதை முறையாக விசாரிக்கணும். நீ தான் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கேயோ இருந்து ஆர்டர் வந்துச்சுன்றதுக்காக ஸ்டேஷனில் அவரை ஐவா தானே விசாரிக்கணும், அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கவங்க தானே விசாரிக்கணும். ஏன் அவர் அந்த எஃப்ஐஆர் பாருங்கள், நான் ஆய்வாளர் எஸ்பி ராஜேஷ்குமார் அதை பேர் இந்த மாதிரி நிலைய அலுவலில் பணியில் இருந்த பொழுது ஐயா இந்த மாதிரி வந்ததில் அந்த டிஎஸ்பி ஸ்பெஷல் டீமு கண்ணன் வந்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சுருந்தா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்ன இது நாய்க்குட்டியாக இது பிடிச்சி அங்கே ஒப்படைக்கிறதுக்கு. அப்போ இது வந்து அப்போட்டமாக இவங்கள எப்படி இதை அவர் பார்த்துருப்பாரு எஸ்பி ராஜ்குமார், நமக்கு எதுக்கு வம்பு என்ன இருக்குதோ அதில் அப்படியே எழுதிடலான்ட்டு நான் பிடிச்சேன், செக்யூர் பண்ண அதான் கூட்டு வர சொல்லியிருக்காங்கல்ல. அவன் ஒன்றும் ஓடி போகல, போலீஸ்லாம் போய் பிடிக்கல, அறநிலையத்துறை அலுவலகத்தில் சொல்லி அங்கேருந்து கூட்டு வந்து விட்டுருக்காங்க, ஒப்படைச்சிட்டேன், அவ்வளோதான். அது யார்? மானாமதுரை டிஎஸ்பி டீம். அவங்க ஏன் இங்கே வராங்க? ஆன்லைனில் பார்த்து வந்தாங்களாம். ஆமாம், எவ்வளோ கலாச்சாரம். அப்போ டெய்லி உட்காந்து ஆன்லைனில் பார்த்துன்னு இருப்பாங்க போல, எங்கே 8 சவரம் போச்சு, எங்கே இது போச்சு, அந்த ஸ்டேஷன் விடுறா வண்டியை தூக்குடா அப்படின்ற மாதிரி. மாட்டினதுனால அவன் செத்து போனதுனால இவ்வளோ விஷயம் வெளியே வருது. இல்லாகட்டி இல்லை அவன் கை கால் உடஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக வராது. அதனால் வந்தாங்க, தூக்குனாங்க, கொண்டு போய் ஸ்டேஷனில் வைக்காமல் எங்கெங்கேயோ வச்சு அடித்து அதில் ஒரு தோப்பு ஏதோ திமுக பிரமுகருக்கு சொந்தமான தோப்புன்றாங்க. அப்புறம் அங்கே வச்சு அடித்தேன், இங்கே வச்சு அடித்தேன், இந்த இதில் லாஸ்ட்டில் கோசாலையில் கொண்டு வந்து அடிக்கிறது. அப்போ கூட இருந்தவர் அவர் ஒரு சாட்சியாக வினோத்தை அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அடித்தாங்க, அவன் நினைவுலே இல்லை, தண்ணி கேட்டான் கொடுக்கல, மிளகாத்தூளை வாயில் ஊற்றுனாங்க, மிளகாத்தூளை போட்டு இது பண்ணாங்க, கடைசியில் வலிப்பு வந்துச்சு, அப்புறம் கொண்டு போனாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கிற சிசிடிவியில் இதெல்லாம் பதிவான அந்த சிசிடிவியை வந்து ஒரு எஸ்ஐ ராமச்சந்திரன் கரெக்டாக டைம் வர சொல்ல 9:05 எடுத்ததா ஏதோ பதிவு அந்த எல்லாத்தையும் தூக்கி போயிட்டார். இங்கே ஒருத்தர் மறைஞ்சி இருந்து பாத்ரூமில் எடுத்து பயம் வந்துட்டுக்குது, 30 செகண்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஓடியாண்டுக்கிறாப்புல, அவர் ஒரு சாட்சி. அந்த வீடியோ தான் இப்போ எல்லா சமூக வளத்தில் வெளியில் வந்திருக்குது. அது ஒன்று. பெண்கள் அங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வேன்லேருந்து இறக்கி கூட்டு போனதும் திரும்ப ஆட்டோவில் தூக்கி போட்டு கொண்டு போனதையும் பார்த்துருக்காங்க, அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாம் ஊரே சொல்லுது இந்த பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த மாதிரின்னு. உலகத்துக்கே தெரியும் அந்த பையன் வந்து அஃபெண்டரே கிடையாது, அவன் நேர்மையாக ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு 10,000 ரூபா சம்பளத்தில் வாழணும்னு நினைக்கிறவன்.
அவனை கூட்டு வந்து நீங்கள் முதல்ல எப்படி பார்க்கணும், காவல்துறை ஒருத்தனை விசாரிக்குதுன்னா, இப்போ ஒரு கல்லூரியில் படிக்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. சரி, அவன் எதிர்காலம் கெட்டுறக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி. பெரிய குற்றம் தான் பண்ணுவான், சின்ன குற்றம் ஏதாவது இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு இளைஞர் பிடிக்கிறீங்க, வச்சு விசாரிக்கும் போது விசாரிப்பாங்க, என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டு, என்ன சொல்லி ஏதுன்னு. அதுலேயே கிட்டத்தட்ட போலீஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பலரும் பல விதமாக இருப்பாங்க. பக்காவாக பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் பேசும்போதே அவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா, இவன் இன்னசென்ட்டாக இதுவான்னு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போலாம் அது கிடையாது. 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடித்தா அவன் என்ன பண்ணுவான், ஒரு கடத்தில் அங்கே புதைச்சி வச்சிரு, இங்கே போய் ஏதாவதுனா வழி தாங்காமல் சொல்லுவாங்க. அப்படியே இந்த பையன் சொல்லன்றது தான் மேட்ரு. அப்போ இவ்வளோ விதிமீறல்கள் நடந்து அதில் வந்து நீதிமன்றம் தலையிட்டு, நீங்கள் பாருங்கள், அன்றைக்கி காலையில் வரைக்குமே வலிப்பு வந்து இறந்துட்டாப்புல. சாத்தான்குளம் மாதிரி இது ஒரு மேட்டரே கிடையாது. இப்படிலாம் உருட்டினாங்க அவருக்கா. நீதிமன்றம் தலையிட்டு அது ரொம்ப அந்த அப்சர்வேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வர இவங்களுக்கு பயம் வந்து கடைசியில் ஒருவருக்கு ஒரு முடிவு. ஒருத்தர் விஆரில் போடுறாங்க, அப்புறம் இன்னொருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் சிஎம் பேசுகிறாரு. இந்த மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்குது. சரி, இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க காவல்துறை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்கள்ட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. நீங்கள் காலையில் எதிர்க்கட்சியினுடைய ஊடகத்தில் போடுறாங்க, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வச்சு அடிக்கிற வீடியோ இன்றைக்கி வந்து போட்டு. அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுனர். அவர் வந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ரோட்டில் தகராறு பண்ணிட்டு குடிச்சிட்டு ஏதோ பண்ணியிருந்தார் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் சைடில் ஏதோ நியாயம் இருந்தது போல். அது அவர் வந்து ஆர்டிஐ போட்டு எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும், கோர்ட்டில் வழக்கு தொடுத்துருக்காரு போல. அந்த ஃபுட்டேஜ் தான் வாங்கினது. இல்லை தான் எல்லாருக்கிட்டையுமே இந்த கையை ஓங்குற பழக்கன்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குல்ல சார். ஒரு பக்கம் வலிக்கு விழுந்துட்டு ரசிக்கக்கூடிய இதே ஜனம் தான் இன்னைக்கு வந்து இது அடிச்ச கொன்னதையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அப்போ என்ன அது வந்து மாஸ் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பக்கம் ஓடும்போது அநியாயம் 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 அநியாயம்னுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் மற்ற செய்திகளும் அப்படி தான் வரும். நாய் கடிச்சிச்சு செய்தி, நாய் கடிச்சு ஒரு பையன் செத்து போயிடாம வச்சுக்கிங்க, அந்த வாரம் பூரா நாய் கடிச்ச செய்தி தான் வரும். நமக்கே பக்குன்னு இருக்கும், என்னடா அவ்வளோ நாய் கடிக்குதா அப்படின்னு. ரோட்டில் எந்த நாய் பார்த்தாலும் பயமாக இருக்கும். ஏன்னா அந்த செய்தியா அதான் ட்ரெண்டா, அதை நோக்கியே ஓடு. ஃப்ளைட்டு விழுந்துச்சு, செத்து போயிட்டாங்க. அந்த வாரம் பூரா ஃப்ளைட்டு ஃபுல்லாகவே வானில் வட்டம் அடித்தது, வானில் கரணம் அடித்தது, பக்குன்னு இருக்கும். ஃப்ளைட்லேயே அப்போ போகக்கூடாதா அப்படின்னு இன்னை வரைக்கும் போட்டுனுக்குறாங்க. கடந்த ஜூன் மாதத்தில் 3 பெண்கள் ஏரில் எப்பவுமே ஃப்ளைட் இறங்கும் போது தரை காற்று ஒரு மாதிரி இதுன்னா இதாக வாபலிக்காக இறக்கிடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. ஆனால் அதை ஒரு செய்தியாக இன்றைக்கி ஆக்கிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பல தீவுகளில் சில நாடுகளில் எப்போ இறங்கினாலும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சில நாடுகளில் ரன்வே சின்னதாக இருக்கும், அவன் போய் டக்குன்னு ஏறணும். அதே மாதிரி இறங்குறதும் அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ நேபாளெலாம் பார்த்தீங்கன்னா ரன்வேலாம் அந்த அளவுக்குலாம் ஒரு இது இருக்காது. இது மாதிரி பல நாடுகளில் பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு புதுசாக செய்தி போடுறது. அந்த மாதிரி தான் கொண்டுட்டானா போலீஸ் மோசம். அப்போது சின்ன சின்ன இந்த இதுவும் அப்படி தான். 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்காரு. இப்போ தும்முனா தான் சரியாக இருக்கணும், தூக்கி போட்டாங்க வெளியே. இந்த விவகாரத்தில் 5 பேர் அது சஸ்பெண்டு. அந்த 6 மாதம் ஆமாம், சஸ்பெண்டு, விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. மற்ற டைமில் போட்டால் வருமா? கிடையாது, கேவல போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். இந்த விவகாரத்தில் வந்து அரசும் சரி காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது தனிப்படைகள் வந்து இப்போ இன்னைக்கு தான் கொடுத்தாங்களா? 2 நாளாச்சு. 2 நாளுக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்களா? இல்லையா சார்? இவ்வளோ நாளைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிலாம் கிடையவே கிடையாது. வழிகாட்டு முறைகள்லாம் வழக்கம் போல அதை எடுத்து மறுபடியும் படிச்சு ஏப்பா எங்கப்பா அது அந்த வழிகாட்டு முறைகள் எடுப்பா, ஏப்பா உக்காந்துருக்கீங்க, எல்லாம் நோட் பண்ணிங்கப்பா. காவல்துறை இரவு நேரத்தில் கூட்டம் விசாரிக்கக்கூடாது, யாரையும் அடித்து துன்புறுத்தக்கூடாது, தேவையின்றி வருபவர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும். அந்த தேவையின்றி இருக்குல்ல, அது போதும். ஐயா தேவையினால் தான் பண்ணோன்றாங்க. அப்புறம் தனிப்படைகள்லாம் கலைச்சிருக்காங்கல்ல அவங்க, தேவை எக்ஸ்ட்ரா போட்டு தனிப்படைகள்லாம் கலைச்சி அந்த அறிக்கையில பாத்தீங்களா, தனிப்படை தேவை இருக்கும் பட்சத்தில் தவிர மற்றபடி கலைக்கணும்னு. நீங்க இன்னொன்னு டிசி ஏசி லெவல்ல வச்சுக்கலான்னு. அதானே இந்த டிஎஸ்பி யாரு? ஏசி தானே. சிட்டிக்குள்ள வந்தா ஏசி, சரி ரூரல்ல போனா டிஎஸ்பி தனிப்படை, அவ்வளோதான். இந்த தனிப்படை பண்ணுற அட்டகாசத்தை பற்றி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ கதை சொல்லுவாங்க. வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு தான் அதிகம் கிடச்சிருக்கும். கேட்டால் அவ்வளோ கதை. அவங்க நினச்சா அந்த ஜூரிஸ்டிக்ஷன் பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. நேராக வந்து யார் தூக்கணும்னா தூக்குறது. இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், என் இதில் வந்து எப்படி பிடிச்சேன், என் நாலேஜ் இல்லாமல் நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்குவா அப்படின்னா, அப்படியா ஐயாட்ட பேசுறியா,
என்ன பண்ணுவார்? அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். செல்ஃபோன் பிடுங்கினது, செல்ஃபோன்லேருந்து ஆடியோ வெளியே வந்தது, இதெல்லாம் யாருது? இவங்க பார்த்த வேலை தானே. என்னென்ன ஸ்டேஷன்லேயே பண்ணாங்க? தனிப்படைகள் தானே. எப்படி சார் தனிப்படைக்கு அதிகாரம்ன்றது காவல் வானலாவே அதிகாரம். சட்டத்துல இடம் இருக்கா? சட்டத்துல இடம் இருக்கு. இல்லை, இவங்கள எடுத்துக்கிறது தானே. ஆமாம், சட்டத்தில் ஆர்டர் இருக்கா? இவங்க எடுத்துக்கல. சட்டத்தில் 2 கார் 3 கார் வச்சுன்னு இருக்கா? எடுத்துக்கல. அதாவது தனிப்படைன்றது எதுக்கு பண்ணுவாங்கன்னா, ஒரு குற்றம் நடந்து குற்றவாளிகள் ஒரு பெரிய குற்றம், ஒரு பேங்க்கு கொள்ளை, இல்லை ஒரு பெரிய பிரமுகர் கொலை இப்போ ஆம்ஸ்டாங் இது இன்னைக்கு நினைவேந்தல் மாதிரி அந்த மாதிரி இது, இல்லை தப்பிச்சு ஓடிட்டான், கொள்ளடிச்சு வெளி மாநிலத்துக்கு ஓடிட்டான், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தனிப்படை ஸ்பெஷல் டீம் போட்டு இது பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப ஒரு கொலை வந்து ரொம்ப முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒரு 2-3 தனிப்படை போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு தான் தனிப்படை. இப்போ அதான் சொல்லியிருக்காரு HOPF, தனிப்படை தேவைன்னா போடுங்க, அந்த வேலை முடிஞ்சோன்னா அவங்க ஸ்டேஷனுக்கு போயிடணும்னு. இங்கே அதெல்லாம் கிடையாது. DC ஸ்பெஷல் டீம், JC ஸ்பெஷல் டீம், DIG ஸ்பெஷல் டீம், SP ஸ்பெஷல் டீம், அப்படியே அவங்க கூடயே சுத்தம். அது பீட்டா அது காமான்னு சுற்றிட்டு இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது மற்ற போலீஸ்காரன் ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கோம். எங்கே இருக்கிற ஸ்பெஷல் டீமில் இருக்கிறேன், ட்ரெஸ்ஸா அதை போட்டுக்கிறேன் பாரு, ஷார்ட்ஸு இதான் ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் அவங்க வரையறெல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் பொழுது தனிப்படைகளை கலைக்க வேணும். இங்கே கூட மைக் 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஓடிட்டு இருக்குது. மைக் 3 பேசுகிறேன் அப்படின்னு அவரும் அதை தான் சொல்கிறாரு. இனி ஏசி கன்சர்ன் இல்லாமல் தனிப்படை போடக்கூடாது, பண்ணக்கூடாது. நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா மைக் 3 மாதிரி மேட்டர்லாம் இவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதாண்ணா சார்? அது காவல்துறையே பண்ணுறதா? அது மைக் 3னா கமிஷனருங்க. மைக் 3 ஆடியோ வெளியே வருதுன்னா எவ்வளோ தைரியம் இருக்கும்? வெளியே வரக்கூடாதுல்ல அது ஆக்சுவலாக? ஆமாம். எப்படி வருது? விளம்பரப்படுத்துகிறாங்களோ என்னவோ தெரியாது. ஃப்ரீ ப்ரமோஷன். அப்போ வெளியிடுறான்னா அவனை ஒரு செகண்டில் பிடிச்சிடலாம். எங்கே எதுலேருந்து போச்சுன்னு அந்த இது இப்போ சைபர் கிரைம் எடுத்துன்னா எந்த IP அட்ரஸ்லேருந்து வந்ததுலாம் தெரிஞ்சிடும். ஆனால் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான இது மாதிரி இருக்கனால அவரும் கண்டுக்கல போல. நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரியாக சொல்கிறாரு. இன்னொன்று மைக் 3 எத்தனை பேருக்கு தெரியும்? போலீஸில் மைக் 1னா இவர் HOPF ஜிவால், மைக் 2னா லாண்ட் ஆர்டர், மைக் 3 வந்து சிட்டி கமிஷனர். அப்புறம் அப்படியே வரும் மைக் 27, மைக் 13 அப்படின்னா அந்தந்த DC JC இப்படி வரும். போலீஸ்குள்ளே அதான் பேசுவாங்க, மைக் 3 பேசினார், மைக் 1 பேசினார்னு. அந்த சந்தேக இதுக்கும் பேசிக்குவாங்க, சங்கேத வார்த்தைகள். மைக் 3 என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரி. அதனால் மைக் 3 பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது வந்து தனிப்படை கொஞ்சம் பாசிட்டிவான விஷயன்றதுனால யாரும் பெருசாக கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். சரிங்க. இதில் இன்னும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நிக்கிதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இப்போ வந்து அவங்கள பற்றி நிறைய செய்திகள்லாம் வந்துருக்கு. அரசு அதிகாரி, அரசு பணியாளர்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் அவங்க மேலே இருக்கிற பட்சத்தில் எப்படி அரசு வேலை கிடைச்சுன்ற மாதிரி சில கேள்விகள் கேட்குறாங்க சார். அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? அவங்க வந்து டாக்டரேட் முடித்த, அதாவது மெடிக்கல் கிடையாது, PhD ஸ்காலர், PhD முடித்தவங்க. அந்த கற்றுக்குத்த குருவுக்கே கவுத்தி விட்டு போயிட்டாங்கன்னு அவர் புலம்பிக்கிறாங்க. 10 லட்ச ரூபா சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க, மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. வாங்கின வட்டிக்கு வாங்குற சம்பளம். நீங்கள் ரூரலெல்லாம் பிரின்ஸிபல், காலேஜ் பிரின்ஸிபல்லாம் எவ்வளோ சம்பளம் இருக்குன்னா 8000, 10,000, 15,000, அதிகபட்சம் 20,000, அவ்வளோதான். அப்போ அதை வாங்கிட்டு நீ வட்டிக்கு வாங்கிட்டு 10 வட்டினா எல்லா ஊர்லேயும் 10 வட்டி தான். ரூரலில் மட்டும் குறைச்சிக்கலாம் மாட்டாங்க. அப்போ வாங்குற சம்பளம் கொடுத்துட்டு அவர் அப்படியே அழுகுறாரு. அப்போ அந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி 2009 காலேஜில் சேர்ந்துருக்கு போல் லெக்சரராக. ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்தில், அந்த ஆட்சி காலத்தில் ரொம்ப பவராக இருந்திருக்காங்க. அதனால் அப்போ டிகிரி முடிச்சிடணும். ஆனால் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு மட்டும் சேரவே முடியல. MCOM, MPhil என்னவோ பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு அவர். இது PhD பண்ணுறதுக்கு அவர் இருந்திருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய படிப்பு, MEd எல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு கிடைக்கல. உனக்கு கிடைக்கலையா, நம்ம ஆட்சி தான் நான் வாங்கி தரேன்ட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தேர்தல் வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. தேர்தல் வந்து ஆட்சி மாறிடுச்சு. அதோட இவங்களும் எஸ்கேப்பு, ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படி அப்படின்னு புலம்புறாரு. அவங்க வந்து டீச்சர்ட்ட மட்டும் கிடையாது, சொந்த பந்தம் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கிட்டையும் வாங்கி. MLM பார்த்துருக்கீங்களா? MLM அனுபவப்பட்டிருக்கீங்களா? பரவாயில்ல. MLMல என்ன பண்ணுவாங்கன்னா, இழிச்சவன் யாருன்னா நம்மளை சுற்றிக்கிறவன் தான். ஏதாவது வியாபாரம் பண்ணோம், ஏதாவது பண்ணோன்னு பார்ப்போம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்க வீட்டுக்காரவனுக்கு துட்டு தர மாட்டான். ஏய் நீ ஏன்டி நகையை வச்சுன்னுக்கிற, நான் நகையை விற்றேன்னா ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கும், அதை கொண்டு வந்து போடு, மாதம் 20,000 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று. ஐயோ இது நகை ரைட் கொடுத்தோன்னா 2 மாதம் கொடுப்பான். 3ஆவது மாதம் உன் காசுலேருந்து தான் கொடுக்குறான். 2 லட்சம் 20,000, 40,000 இல்லை, அதில் கடைசியாக பண்ணிப்பாங்க. BMW கார் வெளியே நிற்குதுமா. அது 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 வந்து அந்த இது கூப்பிடுவாங்க. முதல்ல இவங்க சொல்லி கிள்ளி கேட்கல வச்சிங்க, இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு 50 ரூபா அப்படி ஃபீஸ் வேறு, அது இவங்களே கட்டுருவாங்க.
ஏன்னா நாளைக்கு ஆடை இருக்கும்போது நம்மளே கட்டி கூப்பிட்டு போகணும். நான் போயிருக்கேன் அந்த மாதிரிலாம். போனவொன்னே பேசுவாங்க, இன்றைக்கு நான் அன்றைக்கு காகிதம் பொறுக்கி கொண்டிருந்தேன், அன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இன்று எனது கார் BMW வெளியே நிற்கிறது, இதோ சாவி அப்படின்னு ஒரு கோட் சூட் போட்டு பேசுவார். எல்லாம் நம்ம அந்த மந்திரத்தில் அடிப்பட்ட மாதிரி கை தட்டுன்னு இருப்பானுங்க. நான் உட்காந்து பார்த்துன்னுக்கிறேன். என்னை இப்படி தான் ஒருத்தர் 50 ரூபா கொடுத்து கூப்பிட்டு போனான். நானும் அதெல்லாம் வரமாட்டேன்னா, இல்லை நான் துட்டு கொடுக்குறேங்க நீங்கள் வாங்கண்ணா. சரி ரைட்டு. போனா வருகிறார் விஷ்ணுகாந்த் வருகிறார் அப்படின்னு எவன்டா அவன்னு கேட்டா எல்லாம் கை தட்டுறானுங்க. எவனுக்குமே அவனுக்கு தெரியாது. அந்த அந்த படம் பார்த்தீங்கல்ல, சதுரங்க வேட்டை, சேம் அதே நாங்க வாழ்க்கையில நேரா பார்த்தேன். அவன் வந்து சொன்னான், நான் வந்து இந்த கடை வைத்திருந்தேன், ஒரு கோட் சூட் போட்டுன்னு அப்படி ஸ்டைலா, நான் கடை வைத்திருந்தேன், நான் பார்த்தீர்கள் என்றால் ஹார்ட்வேர் ஸ்டோர் வைத்திருந்தேன், இடையில் எனக்கு விபத்து ஏற்பட்டது, 3 மாதம் படுக்கையில் இருந்தேன், எனக்கு கடையே நஷ்டத்தில் இயங்கிவிட்டது, ஆனாலும் நான் தோழவில்லை, என்ன காரணம், நான் இதில் இருந்தேன் அப்படின்னு. என்ன அப்படி இப்படி சொல்லிட்டு என் கார் வெளியில் நிற்கிறது. எல்லாம் முடிஞ்சு டீ சாப்பிடும் போது சேம் அதேங்க, அதே சதுரங்க வேட்டை மாதிரியே ஒருத்தர் வர, இவர் அறிமுகப்படுத்துறாரு, நடராஜா, அதுதான் என் ஃப்ரெண்டு. அப்படியா சார், சரியான ஃப்ரெண்டை பிடிச்சிருங்க சார், நம்பி போடுங்க சார், நாசமாக போவீங்க சார், மனசு நினச்சி. நம்ம எங்கே போகிறது, துட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது. சரி கூப்பிட்டு 50 ரூபா நீயே கட்டினேன், ஏதோ காப்பி ஏதோ கொடுக்குறானுங்க, அதுதான் போ. இது மாதிரி இன்னொரு தடவை வேற ஒரு இது, அது போனால் அது முத்தலிஃபன்ட்டார் என்னடா இது, நான் IMF டைரக்டர் மாதிரி எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறானுங்க பார்த்தா, கூப்பிட்டு போய் ஒருத்தர் ஹைட்டாக வந்தார், உட்கார வச்சு ஒரு நோட்டை வச்சுக்கின்னு, இது நாணயம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் எடுக்கிற நாணயம், தங்க நாணயம், கோல்டு காயிங்க, இது வந்து வெளி மார்க்கெட்டில் 3 லட்சம் ரூபா, நமக்கு 30,000 ரூபா. டேய் 3000 ரூபாய்க்கு வழி இல்லைடா நான் நினச்சிக்கினேன். இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறோமோ அந்த மாதிரி சொந்த பந்தங்கள். அந்த என்ன அந்த காயினுக்கு இது பண்ணது யார் தெரியுமா, நான் வந்து சவாரி பார்த்துருந்த ஒரு அம்மா பார்த்துருக்கேன், இருக்கிறதே எழுச்ச வாங்கி தான் கஷ்டப்பட்டுதான். சரி இப்படி தான் சொந்த பந்தங்களை வச்சு தான் கவுப்பாங்க. இது மாதிரி தான் இந்த மாதிரி ஏமாத்துற ஆட்கள். நீங்கள் சொந்த பந்தங்கள் இது கொடுங்க வாங்கி தரலாம், இல்லை உண்மையாக கூட வாங்கி கொடுக்கறதுக்கு காசு கூட வாங்கியிருக்கலாம். ஏன்னா பவராக இருந்ததுனால 10 ரூபானா அங்கே 5 ரூபா கொடுத்துட்டு நமக்கு 5 ரூபா கிடைக்கும், வேலை வாங்கி கூட வாங்கிக்கலாம். ஆட்சியை மாறினோன்னா எல்லாம் தலைகளை போனோம்னா முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் மோசடி தானே, இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் புகார் கொடுத்து இதில் என்னன்னா கர்மான்னு வாங்கல, அந்த கர்மா வந்து அவங்களாம் நம்பிக்கை இல்லை சொல்கிறேன். அந்த கர்மா வந்து அந்த பையன் மேலே என்ன கோபமோ தெரில, அந்த வக்கீல் சொல்கிறாரு 500 ரூபா பேரம் பேசுனால அந்த கோபத்தில் கொடுத்தாங்கன்னு. உண்மையிலேயே உங்கள் நகை கூட காணா போயிருக்கலாம், வேறு யாரும் கூட எடுத்துருக்கலாம், இல்லாட்டி அந்த இதில் ஸ்கேன் போகிற இடத்துல போகலான்றாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்கேன் போகணுன்றாங்க, எங்கேயா மிஸ் ஆகிருக்கலாம் ஏதோ ஒன்று. ஆனால் இவர்கள் புகார் எங்கே கொடுக்குறாங்க, ஸ்டேஷனில் கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படின்னா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு பொறுப்பு. ஆனால் அங்கே இல்லையே, அவருக்கு மேலேருந்து வருது, இந்த மாதிரி அவனை கூப்பிட்டு உட்கார வை, டீம் அனுப்புகிறேன், அவன்கிட்ட ஒப்படை அப்படின்னு. அப்போ கோர்ட்டு கேட்குது, யார் 5 பேர் கண்ணன் தலைமையில், அவருக்கு யார் ஆர்டர் போட்டு, ஐயா அவருக்கு யார் ஐயா, அந்த ஐயா யார், எல்லா கால் ரெக்கார்டும் CDRம் 8ஆம் தேதி சப்மிட் பண்ணணும். அப்புறம் யார் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க, ஐயா ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ஒருத்தரை VRல போட்டோம், இதுதான் நடவடிக்கையா, இல்லைங்கய்யா எடுக்கிறோம், யார் மேலே எடுக்கிறீங்க, அந்த எடுத்துட்டு அந்த டீட்டெயிலும் சப்மிட் பண்ணணும். தப்பவே முடியாதுல்ல, அப்படிலாம் இல்லைங்க, அன்றைக்கி ஏதாவது ஒன்று உருட்டுவாங்க. நீங்கள் தப்பு இப்போ வரைக்கும் சுப்பிரமணியன் அவருடைய அந்த ஹியரிங்கிறது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கேன் சார். ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ CBIக்கு போவோம், அப்படியே இழுக்கும். ஆனால் ஒன்று, 5 பேர் ஜாமீனில் வர முடியாது, கொஞ்சம் கஷ்டம். CBI விசாரிக்கிறதுனால பலரும் மாட்டுவாங்க, சிலர் ஆளை பிடிச்சிடுவாங்க. CBI தனியாக வானத்தில் இருந்தால் குதிக்குது, இங்கேருந்து டெப்டேஷனில் போகிறது தான் அங்கே CBIக்கு தலைவராக இருக்காரு, யாரையாவது ஆளுகளை பிடிச்சி. பொதுவாக இந்த ஃபேமிலி புலம்புது இல்லை, இந்த மாதிரி நான் அந்தம்மா அது வேற கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய தங்க செயின் போட்டுன்னு இருப்பார், அவ்வளோ பெருசுன்னு. அந்த அம்மாலாம் ஏதோ அவங்க வீட்டுக்காரு 2 அறை விட்ட மாதிரி மேலதிகாரி சொன்னாங்க, 2 அறை விட்டார், இதுக்கு போய் என்ன அப்படின்ற மாதிரி. இந்த தங்கப்பது சொல்லுவாங்க, நமக்கும் எதிர்கட்சி தம்பிக்கும் சின்ன தகராறு, தம்பி கத்தி எடுத்து லைட்டாக கீறினாப்புல குடல் வந்து வெளியே வந்துச்சு, அதுக்கு போய் தம்பியை பிடிச்சி உள்ளே வச்சிட்டாங்க. நான் எப்படி பார்த்தால் குடலை இல்லவா உள்ளே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா மேலதிகாரி சொன்னாரு, நாங்கள் பண்ணிட்டாங்க, என் குழந்தைய பாருங்க வந்து, ஏம்மா குற்றமே தானே, மேலதிகாரி சொன்னா நீ மேலதிகாரி, அவன் தான் யார் இப்போ உள்ளே போனா, யார் மேலே கொலை குற்றம், மேலதிகாரி சொன்னால் கூட இந்த அளவு கொடுமையாக அடித்து கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லைன்றதானே மேட்ரு. அவ்வளோ கொடூரர்களாக மாறிட்டீங்க. ஒரு பையன் அவன் வந்து திருடி இருந்தால் இந்த அடிக்கெலாம் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான்,
அவனை பெரிய பெரிய இஷ்யூ ஷீட்டரை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணால் ஒத்துக்குவானுங்க. இவன் வந்து உண்மையிலேயே தடவை தான் திருடிந்தானா 2 அடி விட்டோன்னே சொல்லிட்டு இருப்போம், சார் எடுத்தேன் சார், அங்கே இருக்குது சார், வந்து வாங்க சார் எடுத்தாரன் சார், முடிஞ்சிட்டு இருக்கோம். வர்றேன்னு சொல்லியிருந்தாலே கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு இருப்பான். இல்லை சார், சர்வதேச உளவாளியை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க சார். சர்வதேச உளவாளியை கூட இப்படி பண்ண மாட்டாங்க. சர்வதேச உளவாளியை பாதுகாத்து திரும்ப ஒப்படைக்கணும். போரில் மாட்டுறாங்கல்ல, என்ன ஆச்சு, நம்மளால ஒருத்தர் இப்போ மாட்டினாரு, மறுபடி கொண்டு வந்து விட்டாங்கல்ல. அதனால அதெல்லாம் கிடையாது. இது வந்து மனித உரிமை, அப்பட்டமான மனித உரிமை மீறல். இது பெரிய சிக்கல். இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவர்களை பாதுகாக்கிறது, இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறது, இதுக்கு சப்பக்கட்டு கட்டுறது, இதை கண்டுகொள்ளாத ஊடகங்கள், இது ஏதோ மேலோட்டமாக நடக்கிற தலைவர்கள், இப்படி தான் போச்சு. ஒரு நாள் சமூக ஊடகங்களில் மற்றதில் கொஞ்சம் பெருசாக ஆனோன்னா அடுத்த நாள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டிபேட்டுக்கு எடுக்கிறாங்க. அதில் பலரும் வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அதுலேயும் முட்டு கொடுக்குறவர்கள் பத்திரிகையாளர் போர்வையிலும் வந்து முட்டு கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம் நடந்தது. அரசியல்வாதிகள் எனக்கு என்னன்னு பேசியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நல்லா வீரியமாக இதை எடுத்து பண்ண வேண்டியவர்கள் எனக்கு என்னன்னு சொதப்புனாங்க. ஆனாலும் இந்த விவகாரத்தை அவர்களே கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போனோன்னா, மனித உரிமை ஆர்வலர் அந்த ஒரு பெண்டிதி பண்ணலாம் கொண்டு போனோன்னா, கோர்ட்டு இதில் டைட் பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் இவர்கள் துணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. காலையில் அப்படின்றாங்க, தடிக்கு விழுந்தாரு, வலிப்பு வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதை ஒன்றும் பெரிய இது கிடையாது, சாத்தான் குளம் மாதிரி காது அப்படி இப்படின்னா அமைச்சர் பேசுகிறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அங்கே கேள்விகள்லாம் பறகுது, இங்கே சுதி குறையுது, அங்கே ஏற ஏற இங்கே இறங்குது. ஒருத்தரில் முதல்ல இவரை விஆரில் போடுவா எஸ்பியை போடுறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் கேட்குறாரு, தனிப்படிக்கு யார் ஆர்டர் போட்டது, அவர் மேலே என்ன நடவடிக்கை, பட்டுன்னு அது இது வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா சஸ்பெண்டு. இப்படியே நடவடிக்கை வருது பாருங்க. இதெல்லாம் முடிஞ்சு சிபிஐக்கு ஒத்துக்கிறோன்றாங்க. கடைசியில் யார், முதல்வர் அண்ணா நகர் சிறுமி மேட்டில் சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டோம். அந்த விசாரணையை எதிர்த்து பெரிய வக்கீலை வச்சு வாதாடி அது அப்பவும் உச்சநீதிமன்றம் ஒத்துக்கல. 7 பேர் கொண்ட எஸ்ஐடி தான் போட்டாங்க. ஏன் அந்த சிபிஐ வழக்கு சிபிஐ விசாரிச்சு என்ன கெட்டு போகுது? யாராவது அமைச்சர் பையன் அதில் இருக்கிறான், அவனும் தண்ணிக்கான் போட வந்தவன். அப்போ அந்த மாதிரி சிபிஐ வழக்கு பிரச்சனையை எடுத்துகிட்டு பார்த்தவங்க இதுக்கு ஒத்துக்கிறாங்கன்னா அது எவ்வளோ சீரியஸ்னு தெரிஞ்சா அப்புறம் தானே. ரொம்ப சீரியஸாக போயிடுச்சுன்னா ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிஎம் பேசுகிறாரு, சாரிம்மா பார்த்து பண்ணிடலாமா சொல்லுங்களாம்மா அப்படின்னு. இதில் எதிர்கட்சி தலைவர், நீங்கள் உடனேயே முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்கணும், பிஜேபியில் நயினா நாகேந்திரன் போய் பார்த்துருக்கணும், தமிழிசை சவுந்தரராஜன் போய் பார்த்துருக்கணும், உதயநிதி டெப்டி சிஎம் தான் போல டெப்டி சிஎம் போயிருக்கணும், கனிமொழி போயிருக்கணும். இந்த மாதிரி பல சாத்தானுக்குள்ள கனிமொழி போனாங்க வீட்டுக்கு போய். அப்போ அவங்க எதிர்கட்சி வர வேண்டிய தேவை இருந்தது. இப்போ என்ன தேவை இருக்குது? ஒரு அம்மா பார்த்தீங்களா, ஒரு எம்பி, தென்சென்னை எம்பி, ஆமண்ண நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எவன் செத்தா எனக்கு என்னன்னு அந்த அம்மா அமெரிக்காவில் நல்லா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுன்னு கையாட்டுன்னு ஃபோட்டோ போட்டுக்கிறாங்க. வெள்ள பிரச்சனை, வெள்ளம் வந்தப்போ கூட எங்கே சுற்றிருந்தாங்களே, அப்புறமா தான் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து முதல்வர் கூட நின்றுருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அப்படி தான் எல்லாம் இன்பச்சுற்றுலா, இந்த சீசனில் இன்பச்சுற்றுலா அது இதுன்னு சுற்றிக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க. யாருக்கும் இந்த வந்து ஒரு ஒரு இந்த ஒருத்தர் ஒரு இறப்பு ஒரு இது உள்ளபடியே நம்ம வருத்தப்படணும். அந்த மாதிரி இந்த இது நடந்தது இல்லை, நம்ம கீழ்வெண்மணி அண்ணா அழுதுட்டாராம், அழுதுட்டு போய் இந்த மாதிரி என்னுடைய இதில் நடந்தது அப்படின்னு. அந்த மாதிரி தலைவர்களும் இருக்காங்க, கலங்கின தலைவர்கள். அந்த அவர்களுடைய துன்பத்தை தன் துன்பத்தை நினச்சா இந்த மாதிரி இதெல்லாம் வராது. போலீஸ் மேலே என்ன உங்கள் ஆட்சி, தப்பு பண்ணவங்க போலீஸ் நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்க. என்னன்னா அதிகாரிகள்லாம் சேர்த்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை சார், இப்போ அது மட்டும் கேள்வி இல்லை சார். இப்போ அதிகாரிகள்லாம் சேர்ந்துட்டு கீழே இருக்கிறவங்கள மாட்டிக்கிட்டாங்க, காட்டி கொடுத்தாச்சு, 5 பேரை கைது பண்ணாச்சு, ஓகே. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மேலே அந்த யார் அந்த சார், யார் அந்த சார், அதுக்கு மேலே யார் சார், அந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கும் வராது. அது கடைசி வரைக்கும் வராது. கோர்ட்டில் வந்துட்டு எஸ்பி சொன்னார், இது பண்ணோம் அது பண்ணோம், நாங்களே தான் பண்ணோம், விரைவாக வழக்கை விசாரிப்பதற்காக ஸ்பெஷல் டீம்கிட்ட ராவத் சொன்னார் அப்படின்னு ராவத்தை பலிகடாக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. ஆமாம். அதனால் இந்த இது வந்து அந்த போலீஸை காப்பாற்றுற வேலையை தானே பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி 24 லாக்அப் டெத்துன்னு கோர்ட்டெல்லாம் சொல்லுது இல்லை, அதில் எத்தனை போலீஸ் மேலே நடவடிக்கை வந்துச்சு? பெரிய அளவுக்கு. அந்த விக்னேஷ் மேட்டெல்லாம் பாருங்கள், பெருசாக ஒன்றும் இது கிடையாது. அதனால் இதுவும் அந்த மாதிரி ஒரு இதாக ஆகிடலாம். ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா இதை வந்து அப்படியே மறைச்சிட்டு ஒரு டைவெர்ட் பண்ணி வேறு மேட்ரு. கீழடி ஒருத்தர் எடுத்து போட்டார், ஞாபகம் தான், அன்றைக்கி நாள் காலையிலேயே கீழடி எடுத்து உருட்டி பார்த்தாங்க. அது சரியாக உருள், அது சதுரமாக இருந்ததா, உருட்டி விட்டால் உருள் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை.
அதை விட வீரியமாக இது கிளம்பி போய்கிட்டே இருந்தோம்னா தான் அப்படியே இறங்கி வந்துட்டு சிபிஐ விசாரணை, நேரடி சந்திப்பு, அந்த பையனுக்கு அரசு வேலை, 5 லட்சம் ரூபா, வீட்டு மனை, இலவச வீட்டு மனை, அது இதுன்னு கொடுத்து முடிக்கிறாங்க. இதில் நன்றாக வாய்ப்பு எப்படி ஆண்டின் இறுதி ஆண்டில் ஜூன் மாதத்தில் சாத்தான்குளமோ, அதே மாதிரி ஆட்சியின் இறுதி ஆண்டில் ஜூன் மாதத்தில் திருப்போணம். ஆனால் வாய்ப்பை தவறவிட்டார். அந்த நோபால் போட்டோன்னா ஃப்ரீ ஹிட் வருமே, ஃப்ரீ ஹிட்டில் ரன் அடிக்காமல் போனால் இவ்வளோ காண்டாகும். அந்த மாதிரி நம்ம காண்டாகுது. ஒன்றும் பண்ணல, நேராக போயிருக்கலாம்ல, ஒரு 6 அடிச்சிடலாம்ல, போலியே. சரி, இது நடந்த உடனே அந்த மாவட்ட அமைச்சர், இது முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பாக உதயகுமார், விஜயபாஸ்கர் எங்கே இருக்கிறாரு தெரில, ஏதோ அமெரிக்கா சுற்றுப்பயணம் தெரில, அவர், இந்த செல்லூர் ராஜ், அப்புறம் அந்த திண்டுக்கல் சீனிவாஸ், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு மொத்தம் பார்க்கலாம்ல. நயனா நாகேந்திரன் என்ன பிரச்சனை? இப்படி தானே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் போல தமிழிசை, அதே மாதிரி திமுக ஆளுங்கட்சியில் பெரிய கருப்பம் போயிட்டா போதுமா? ஒரு யாரெல்லாம் எப்படி எதிர்பார்ப்பாங்க? விஜய் வந்தாருன்னா அந்த மாதிரி ஸ்டாலின் வரல, அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்தார், கனிமொழி வந்தாங்கன்னா ஓரளவுக்கு அது சாஃப்ட் ஆகும். நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். என்ன நடக்குதுங்கிறது பொறுத்து பார்க்கலாங்க. ரொம்ப நன்றி.